Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரிய முறைப்படி அரைச்சு வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நான் 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேங்க. கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. 4 டைம் கழுவி வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கியிருந்தாலும் நான் சொல்லித்தர மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக தேவையான பொருள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேங்க. 15 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் ஆச்சுங்க நான் ஊற வச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பூண்டு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. 1 துண்டு இஞ்சி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி பழமாக எடுத்திருக்கேங்க. அது கொஞ்சம் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இதோட நம்ம மசாலா பொருள் தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேங்க. பேன் நல்லா சூடாகட்டுங்க. வறுக்க வேண்டிய பொருளை வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் கடலை எண்ணெய் தாங்க விடுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதையே விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகும் மல்லியும் போட்டுக்கலாங்க. அடுப்பானல் மீடியமாக தாங்க இருக்குது. காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருந்தோங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. நான் என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ப நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு சிலர் போட மாட்டாங்க, விருப்பப்பட்டால் சோம்பு போட்டுக்கலாங்க. பட் போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க, நல்ல வாசமாகவும் இருக்குங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை கம்மியாக வச்சுக்கலாங்க. கம்மியாக வச்சுட்டு இது நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம 1 கிலோ மீன் எடுத்துருந்தோங்க, அதுக்கு தகுந்த பொருள் தாங்க நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருளை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிறனால நம்ம மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் தாங்க வறுத்துருக்கேன். நல்லா செவந்துருச்சுங்க. எல்லாமே நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடுறேங்க. இந்த மசாலா ஒரு தட்டில் கொட்டிட்டேங்க. இது நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ திரும்பவும் இன்னொரு மசாலா வதக்கணுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இஞ்சி 1 துண்டு நறுக்கி வச்சுருந்தோங்க, அதை சேர்த்துக்கிறேங்க. எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் அடுப்பானல் மீடியமாக தாங்க வச்சுருக்கேன். இது லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லேசாக செவந்தா போதுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப கம கமன்னு வாசனையாக இருக்குங்க குழம்பு. எல்லாமே நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம பழமாக எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி நல்லா தோல் சுருங்குற வரைக்கும் வதக்குனா போதுங்க. அடுப்பை மீடியமாக தாங்க வச்சுருக்கேன் நான். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாங்க. தேங்காய் கம்மியாக தாங்க போடணும், அதிகமாக போட்டிங்கன்னா மதன்னு இருக்குங்க. நான் ரொம்ப கம்மியாக தாங்க தேங்காய் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க.
தக்காளியும் நல்லா தோல் சுருங்கிருச்சுங்க. எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. இதை எடுத்து அந்த சைடு வச்சிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை ஒரு சைடு வச்சிடலாங்க. நம்ம ரெண்டாவதாக வதக்கி வச்சதும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ அரைக்க வேண்டிய மசாலாலாம் ரெண்டுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் வடை சட்டி வச்சுட்டேங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க. கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியுதுங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம மண்பானையில் செய்கிறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மண்பானையில் சீக்கிரமாகவும் சூடாயிருங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டுங்க வெங்காயம். இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க, பட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்போட நல்லா ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கலாங்க. நல்லா 2 நிமிஷம் இதை அப்படியே வதக்கிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோங்க, இருந்தாலும் எண்ணெயிலே வதக்கும் போது நல்ல ருசியாக இருக்குங்க. நல்ல மசாலா 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த மீன் குழம்பை நீங்கள் 4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா சூடு பண்ணி கூட சாப்பிட்லாங்க. சூடு பண்ணதாங்க நல்ல சுவை அதிகமாக ருசியாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா இதுலேயே கொதிக்கட்டுங்க. அடுப்பை நல்லா கம்மியாக வச்சே கொதிக்க விடுங்க. 2 நிமிஷமாக நல்லா மசாலா கொதிஞ்சு வந்துருச்சுங்க. எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கணுங்க. இதில் இருக்க திப்பி எடுத்துடணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி தாங்க தண்ணி ஊற்றுறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஃபுல்லாக வச்சிடலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. உப்பு, காரம், புளிப்பு 3 நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்குதுங்க. ஆஹா, இப்போவே மீன் குழம்பு வாசம் அடிக்குதுங்க. ரொம்ப மணமாக இருக்குங்க. நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துர்லாங்க. இந்த அளவு கொதிஞ்சா போதுங்க. இனிமேல் நம்ம மீன் போட்டுடலாங்க.
இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாங்க. ரொம்ப மணமாக இருக்குங்க. அடுப்போட அனல் மீடியமாக தாங்க வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு கிளறி கொடுத்துக்கலாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுறக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு கிளறி உள்ளே தள்ளி விட்டுறேங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்குங்க. இப்போ லேசாக ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. நான் மீன் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட மாட்டேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாவது குழம்பு கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாம் மீன்குள்ளே உள்ளே இறங்கி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இடையில எடுத்து கிளறி கொடுத்துக்கங்க. இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க குழம்பு எந்த அளவுக்கு திக்காக கொதிஞ்சு வந்திருக்குதுன்னு. 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்குங்க. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி நல்லா மேலே இருந்துச்சு, எந்த அளவுக்கு நல்லா சுண்டி கொதிஞ்சிருக்குன்னு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காயிருச்சுங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். குழம்போட கலரும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா மீனும் வெந்திருக்கு, குழம்பும் நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிஞ்சது போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக மணக்க பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தோம். மீன் பாருங்கள் உடையவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனாக இருந்தால் கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் கொதிக்க வைக்கும் போது உடையாதுங்க. இது ஒரு பாரம்பரியமான மீன் குழம்புங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் வச்ச இந்த மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நல்ல சூடான சாதம், நம்ம வச்ச மீன் குழம்பு, இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம வச்ச மீன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியே மசாலா அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்க. இந்த மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு நாளான்றைக்கு நல்ல பழசாக சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் சமைச்ச இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.